லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. என்ன ஒரு அருமையான காரியம்! இவ்வளோ பெரிதான இரட்சிப்பு இந்த வீட்டிற்கு வந்தது. இவ்வளவு நாட்களாக இந்த வீடானது உலகத்தினுடைய பொருள்களினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நிரம்பின ஒரு வீடாய் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்திருக்கிறது. சகேயின் வாழ்க்கையில் அவனுடைய இந்த தேடுதலும் மாற்றமும் அவனை மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டாரையும் இரட்சிப்புக்குள் வழிநடத்திற்று. சகேயினுடைய வாழ்க்கையில் மெய்யாலுமே ஒரு பெரிய உன்னதமான ஆவிக்குரிய தாகம் இருந்ததை பார்க்கிறோம். அருமையாலே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தாகத்தும் தேடுதலும் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக வெறுமையாய் போக மாட்டோம். என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக அந்த வீடு மாற்றப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் நிறைய பணமும் மற்றவைகளும் இருந்த பொழுது அந்த வீட்டில் சந்தோஷம் இருந்திருக்காது, சமாதானம் இருந்திருக்காது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வீடும் கூட இரட்சிப்பு வந்த வீடாக மாற வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் நாம் எல்லோருமாக ஒவ்வொருவரும் இரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பதான தாகம் நமக்கு இருப்பது மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் நித்தியமான இந்த மகத்துவமான இரட்சிப்பு மையமாய் கொண்டிருப்பதான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுவது மிக அவசியம். சகேயு அந்த நாளில் அவனுடைய வீடு விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறதை அவனால் பார்க்க முடிந்தது. அவனை பார்த்த மக்கள் அங்கு முறுமுறுத்தார்கள். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் இந்த தேவன் மகத்துவமான இந்த இரட்சிப்பை வழங்கினார். மற்றவர்களுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை எவ்விதம் என்பதை விட தேவனுடைய பார்வையில் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்ப்பது அவசியம். சகேயனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்புக்கு அவன் மாத்திரம் பங்காளியாக மாறினான் என்றல்ல. ஒருவேளை அவனுடைய அந்த ரட்சிப்பை தேவன் அந்த இடத்திலேயே அவன் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவனுடைய வீட்டுக்கு ஏன் வந்தார்? அவனுடைய வீடு முழுவதும் ரட்சிக்கப்படவும், அவனுடைய வீடு முழுவதும் சுத்திகரிக்கப்படவும், தேவனுடைய மகத்துவமான மாற்றம் மறுமலர்ச்சிக்குள்ளே வரவும் ஆண்டவர் விரும்பினதினால் அவனோடு கூட மாத்திரமல்ல, அவனுடைய வீட்டோடு இடைப்பட்டு மாற்றின மகிமையை பார்க்கிறோம். நன்றி.